கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 5 செய்தி கல்வாரி சிலுவையில இயேசு அடிக்கப்பட்டார் என்ற செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில இயேசு உயிர் தெழுந்தார் என்ற தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே யாருடைய கல்லறையும் பூட்டப்படவில்லை. சங்கிலிகளினாலே அருமையானவர்களை கட்டி பூட்டி போட்டு ரோம போர் சேவர்கள் அதிலே சீல் வைத்து போர் சேவர்கள், ரோம போர் சேவர்கள் அந்த கல்லறையை காவல் பண்ணினார்கள். ஏன் காவல் பண்ணினார்கள் என்றால், அவர் உயிரோடு கூட இருந்த நாட்களில் நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று ஆண்டவர் பிரசங்கித்தார். அந்த தீர்க்க தரிசன வசனத்தை செயலற்று மாற்றும்படியாய், அந்த தீர்க்க தரிசனம் பொய்யானது என்று சொல்லும்படியாய், அந்த தீர்க்க தரிசனம் இவர் இரட்சகர் இல்லை என்று சொல்லும்படியாய் அதை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் கல்லறை காவல் காக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கல்லறை திறந்து கிடக்கிறார். இந்த உலகத்திலே மனிதன் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரையிலும் எந்த மனிதனுடைய கல்லறையும் திறக்கவில்லை, திறந்தும் கிடக்கவில்லை. மதங்களை ஸ்தாபித்த மகா பெரிய மன்னர்களை போன்ற ஞானிகள் இந்த பூமியிலே தோன்றியிருக்கிறார்கள். குருநாதர் உங்களுக்கு தெரியும், சீக்கிய மதத்தை ஸ்தாபித்தவர். அவர் அருமையான கல்லறைக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு அவரை கல்லறைக்குள்ளே இருக்கிறவர்களைதான் சீக்கிய மக்கள்கள் ஆராதிக்கிறார்கள். புத்தரை, புத்த மதத்தை ஸ்தாபித்த புத்தரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அருமையானவர்களே, அந்த மதத்தில பல நாடுகளை அவர் பிடித்திருக்கிறார் அந்த போதனையில. ஆனால் அவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். அவர் அருமையான அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லறை மூடியே இருக்கிறது. இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல அருமையான அரவேந்தர் அவருடைய கல்லறையிலே போய் அநேக தொழுகிறதை பார்க்கிறோம். வருஷத்திற்கு ஒரு முறை அங்கே ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள், வெளிநாடுகளில் இருந்தும் வருகிறார்கள். அவர் தன்னை ஒரு அருமையான ஞானி போல, பக்தியுள்ள மனிதனை போல, கடவுளை போல காட்சியளித்தார். அவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். அருமையான நம்முடைய நாட்டில நிறைய பேர் கடவுளை போல காட்சியளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில எல்லா மதங்களையும் ஸ்தாபித்த மனிதர்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கல்லறைக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் கல்லறை எருசலேமிலே திறந்து கிடக்கிறது. அருமையான எருசலேம் அரசாங்கம் இப்படி ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பாமல் போயிருந்தால் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு செத்து போன மார்க்கமாய் போயிருக்கும். கிறிஸ்தவம் அருமையான இயேசு உயிர் தெழுந்ததுனாலே கிறிஸ்தவ மார்க்கம் அருமையான அது சீவ பாதை, அது சீவ வழி. இன்றைக்கும் இயேசு சீவிக்கிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஐயா, உயிர் செலுதல் சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்துல மறைவாய் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. 500க்கு அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், அகால பிறவியா எனக்கும் தமஸ்கு பட்டணத்தை நோக்கி நான் போய்கொண்டிருந்த போது அவர் எனக்கு தரிசனமானார். கலிலேயா மனுஷர், அந்த பட்டணத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் அவர் உயிர் தெழுந்து மேலே போகும்போது எல்லாரும் பார்த்தார்கள். தேவதூதன் சொல்லுகிறான், கலிலேயா மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாய் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் வருவார் என்று சொல்லுகிறான். எங்கேயோ ஒரு இடத்துல அருமையான தோன்றி ஆண்டவர் அல்ல, உனக்கும் எனக்கும் அவர் தரிசனமானதுனால அருமையான நாம் இங்கே அவரை ஆராதிக்கிறோம். இங்கே நான் எனக்கும் அவர் தரிசனமானார். அகால பிறவியாயிருக்கிற எனக்கும் இந்த இயேசு தரிசனமானார். ஆகவேதான் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்னும் நீங்கள் தொடர்ந்து வேத வசனத்தின் படி அருமையான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டு இருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ளவருக்கு அவர் தேவனாயிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொண்டு போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். ஆண்டவராய் இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது அவர் சொன்னார், நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவேன், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று அவர் பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தின் தேவதூதன் கல்லறையிலே உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒன்று தெரியும், இவரை நேசிக்கிறவர்கள் இந்த கல்லறையிலே அவரை தேடி வருவார்கள் என்று தெரியும். மகதோனியா மரியாள் தேடி போனாள். சீஷர்களிடத்திலே செய்திகள் வந்தபோது எல்லாரும் அவரை தேடி போனார்கள் கல்லறையில. அருமையான மகதோனியா மரியாளுக்கு தரிசனமாயி இயேசுவே தரிசனமானார். அல்லேலூயா. தேவதூதன் தரிசனமாகி சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நானே உயிர் செழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர் செழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
Praise the Lord. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது சொல்லுகிறான். தாவீது வாழ்ந்த காலம் எப்பொழுதும் அவன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறான். வாசிக்கலாம். அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தாவீது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசுவை பற்றி அவர் மாம்சம் சாவதில்லை, அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உயிர்த்தெழுந்தார். Glory to God. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம், கர்த்தர் உன்னை அழைத்ததின் நோக்கம், கர்த்தர் உன்னை முன்குறித்ததின் நோக்கம், கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்ததின் நோக்கம், தேவன் உன்னை இந்த சபையிலே கொண்டு வந்து எங்கேயோ இருந்த உன்னை இங்கே கொண்டு வந்து இங்கே நிலைநாட்டி வைப்பதின் நோக்கம் என்னவென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நீ இணைக்கப்பட வேண்டும் என்ற பிரதான நோக்கம்தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு மேன்மையான நோக்கம்தான். வீடு தேவை ஆண்டவர் தருகிறார், எல்லா வசதிகளையும் கர்த்தர் உனக்கு செய்கிறார். உலக ஜனங்கள் நம்மை காட்டிலும் வசதியாயிருக்கிறார். உலக ஜனங்கள் நம்மை காட்டிலும் பெரிய பதவியில் இருக்கிறார். உலக ஜனங்கள் எல்லா விதத்திலும் வசதியாயிருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம், உலக ஜனத்திற்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், இந்த உலகத்தின் யாத்திரையை நாம் முழிச்ச பின்பு நாம் கிறிஸ்துவின் சாயலில இணைக்கப்படும்படி எழுந்து போகிறோம். ஆமென். சிலருக்கு இந்த பூமியில ஒன்றும் கிடைக்கவில்லை. உங்களைப் போல எல்லாரும் வாழவில்லை. விசுவாசிகள் மிகவும் சிறுமைப்பட்டு வாழ்கிறவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கது. கடந்த நாட்களிலே ஒரு அம்மா மரிச்சு போனாங்க. அருண்பிரதர் தான் அடக்கம் பண்ணார். நான் ஊர்ல இருந்தேன். அந்த அவங்க அடக்கம் பண்ண கூட காசு கிடையாது. அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ண பணம் கிடையாது. நான் ஊர்ல இருக்கிற பிரதர் பாஸ் இவ்வளவு பணம் ஆகுன்னு சொன்னார். நான் அனுப்பிச்சுட்டேன், நீங்க அடக்கம் பண்ணிருங்க பிரதர், என் இடத்துல நீங்க இருந்து செய்திருங்கன்னு சொன்ன. ஆனா அந்த அம்மா ஒரு நல்ல விசுவாசம். நான் பார்த்தது இல்லை, அவங்க வீடு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்ம அப்படி சிலர் அடக்கம் பண்ண காசுல அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ யாரா இருந்தாலும் பணம் கொடுப்போம். ஆமென். அவங்க பிரதர் தான் எல்லாம் செய்தார் அந்த இடத்துல நின்று. அவருக்கு தெரியும், ரொம்ப வேதனை, லீவ் எல்லாம் போட்டு வேதனைப்பட்டார். அங்க எல்லாரும் வந்தாங்க, ஒருத்தரும் அடக்கம் பண்ண நாங்க காசு தரேன்னு சொல்லல. பாச எல்லாரும் வர்றாங்க போறாங்க, நம்ம காசு செலவு பண்ணா அவங்க வந்து எல்லாம் செய்வாங்களாம். பிரதர் சொல்றாரு அங்க இருந்து. ஆனா நான் நினைச்சேன், பூமியிலே அந்த அம்மாவுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, அவங்க எதையும் பார்க்கவில்லை. ஆனால் மகிமையிலே தேவனோடு கூட அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். லாசருக்கு பூமியிலே ஒன்றும் கிடைக்கவில்லை, சாப்பாடே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் ஆபிரகாமின் மடியிலே அவன் தேற்றப்பட்டான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பூமியிலே மற்ற ஜனங்கள் நடுவிலே உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பளத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான உயிர்த்தெழுதலை
உயிர்த்தெழுதலை நீங்கள் பங்கடையும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். யார் இந்த உயிர்த்தெழுதலை பங்கடைவார்கள் என்றுதான் பேசப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் 2 சரீரம் இந்த உலகத்திலே மகிமையான சரீரம். 2 சரீரம் மகிமையான சரீரம். ஒன்று ஆதாமின் சரீரம். ஏனென்றால் தேவனே தன் கையிலே மண்ணை எடுத்து அவனை மனுஷனாய் உருவாக்கி நாசியின் சுவாசத்தை அவனுக்கு ஊதி ஆதாம் என்று பெயரிட்டார். 2வது சரீரம், விசேஷமான சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட சரீரம். இந்த 2 சரீரம் மாத்திரமே தான் பூமியிலே விசேஷமான சரீரம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் அவர்கள் சரீரம் அருமையான நம்மை போல உள்ள சரீரம் தான். ஆனால் அருமையான ஆதாமின் சரீரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜெயம் பெறாத சரீரம். ஆதாமின் சரீரம் தோற்று போன சரீரம். ஆதாமின் சரீரம் சாபத்தை விளைவிக்கிற சரீரம். ஆதாமின் சரீரம் அருமையான மனிதனை நரகத்துக்கு நேராக நடத்துகிற சரீரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் விசேஷமானது, மகிமையானது, மேன்மையானது. ஒரு மரத்திலே ஆதாம் தோற்று போனான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரத்திலே ஜெயம் பெற்றது. ஆமென். அவர் சரீரம் மரணத்தை ருசி பார்த்தது. எதற்காக என்றால் மரணத்தை கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை விடுதலையாக்கும்படியாய் அவர் மரணத்தை சிலுவையில சந்தித்தார். ஆகவேதான் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டுடைய பிள்ளைகளுடைய மரணம் விசேஷமானது, மகிமையானது. தேவனே வந்து சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறார். மோசேயுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண ஆண்டவரே வந்தார். அவர் மனைவி பிள்ளை கையில கொடுக்கலையா? பைபிள் சொல்லுகிறது அவனை அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரையிலும் யாருக்கும் தெரியாது என்று எழுதப்பட்டது. மரணத்தின் அதிகாரியாயிருக்கிற பிசாசை ஜெயித்த சரீரம். 2வது இந்த சரீரம் பாவத்தை ஜெயித்த சரீரம். ஆண்டவர் சொல்றார், என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்லக்கூடும். 3வது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சரீரம் பாவத்தை ஜெயித்ததுனால பரிசுத்த சரீரமாயிருக்கிறது. ஆமென். இந்த சரீரத்துக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த சரீரம் அருமையானவர்களே சபைக்கு தலையாயிருக்கிறது. நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். இப்பொழுது இந்த சரீரத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்தவ மதத்திலே சேருகிறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அது ஈஸியா சேர்ந்துடலாம். கொஞ்சம் தண்ணி எப்படி வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, தண்ணி எப்படி வச்சு இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உன்னை பேதுருவாய் மாற்றுகிறேன், இன்றையில நீ கிறிஸ்தவனாய் மாறுகிறாய். பேப்பர் பட்டிருக்கோம், தலைப்பு செய்தி, அவர் ரட்சிக்கப்படும். ஆனா யாரு யாரு பேரு? டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிற பேரு, டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிற யாக்கோபு, டீ கடையில் உட்கார்ந்து இருக்கிற யாரு? பவுல். பவுல் அரசியல் பேசுகிறார். அரசியல்
வாசல் எங்கே கொடி வட்டம் முடிச்சுட்டு போனானா, காலையில இருந்து முன்னாடி உட்கார்ந்துருந்தானா. அவரு கார்ல போகும்போது பாத்துட்டாரு. அவனை கைய பிடிச்சி பின்னாடி போய் உட்காருன்னு சொன்னான். அவன் அப்படியே பின்னாடியே வெளியே சர்ச்சுக்கு போயிட்டான். விசுவாசிக்கு சொன்னாங்க, பாசம் அவன் போயிட்டான், பாசம் அவன் வரவே வேண்டாம், போட்டுட்டான். நம்முடைய அழைப்பு வேற, நம்முடைய நோக்கம் வேற, நம்முடைய எதிர்பார்ப்பு வேற, நம்முடைய வாஞ்சை வேற, நம்முடைய தாகம் வேற. அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். Praise the Lord. என்ன நோக்கம், என்ன எதிர்பார்ப்பு? அந்த சாயலிலே நான் இணைக்கப்பட வேண்டும். அந்த சாயலை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சாயலை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த சாயலுக்காய் தான் நான் இந்த பூமியிலே போராடி கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஜெயம் பெற்ற சரீரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஜெயம் பெற்றதுனாலே அது மகிமைக்குள்ளே போனது. ஆதாமின் சரீரம் தோற்று போனதுனாலே நித்திய அழிவுக்குள்ளே போனது. அருமையான தேவன் உண்டாக்கின மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், கிருபை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் கிறிஸ்தவ ஓட்டம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவனோடு நீங்கள் தேவனை எப்படி ஆராதிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற அந்த அருமையான அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அபிஷேகத்தை இழந்து, ரட்சிப்பை இழந்து, கிருபை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து ஆராதனைக்கு வர்றதே பாசு போன் பண்ணிடுவாரு. நான் போன் பண்ணாட்டாலும் இந்த ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கிறாரு, யார் யாரு வரலையே எல்லாருக்கும் போன் அடிச்சிருவார். பாஸ் அடிச்சார் சொல்லிடுவார், இந்த அருண் பிரதர் போன் பண்ணாம இருக்கணும்னா போயிட்டு வரணும்னு வந்திருக்கிறீங்களா? இந்த கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைய அந்த மகிமையின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும் என்றால் உன் சரீரமும் ஜெயம் பெற்றதா இருக்க வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஒன்று, பாவத்திலிருந்து ஜெயம் பெறுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ரொம்ப 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 கஷ்டமான. ஆமென். கொலோசியருக்கு நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாம். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தோம். அந்த சரீரம் வெற்றி பெறுவதற்கு காரணம் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது, கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து பார்த்தால் அந்த ஆணிகள் இருக்கிற இடத்திலே ஒரு சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்ன சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்? பாவ சிந்தை சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். அதான் கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் கடைசி அதிகாரத்திலே வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த பாவத்திற்கு வல்லமை இருக்கிறது. முதல் மனிதனை வஞ்சித்ததே சாப்பிடாதேன்னு சொன்னாரு. அப்படியே பார்த்தாங்க, அது இன்பமானதாய் காட்சி அளித்தது, பசுமையாய் காட்சி அளித்தது. முதல் நாள் சாப்பிடல, போயிட்டான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாது. 2ஆம் நாள் அந்த பக்கம் போயிருக்க கூடாது.
அந்த பக்கமே போய் அதே பார்க்க. ஆமென். சாப்பிட்டான். சோதம் குமார பட்டணத்தை பார்த்தான் பாருங்க. அவ்வளவுதான். மனைவி டைவடிச்சா, மனைவிக்கு கூட லோத்தும் டைவடிச்சா. நீ இந்த பட்டணம் எல்லாம் பார்க்க பளபளப்பா இருக்கும், எல்லாம் பளபளப்பா இருக்கும். கடைக்குள்ள போனா அந்த சேலையை பார்த்தா பளபளப்பா இருக்கும். ஏன்னா அந்த சேலைக்கு நேரம் 10 லைட் அடிச்சு வச்சிருக்கோம். வீட்டுல வந்து பார்த்தா கண்டாங்கி சேலை மாதிரி தெரியும். ஐயே அங்க அப்படி இருந்துச்சு, எங்க இப்படிதான், அப்படிதான் இருக்கும் உலகம். ஏன்னா அங்க 10 லைட் அடிச்சு வச்சுக்கிறோம், பளபளப்பா இருக்கு. எப்பவும் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். அங்க போயிட்டு திருப்பி இங்க வந்து திரும்பி அங்க எப்படி இருந்துச்சு, இங்க எப்படி இருந்துன்னு பார்ப்போம். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம், லைட் எப்படி, லைட் இல்லாத இருக்குது. லைட் இருக்கிற இடத்துல பளபளப்பா இருக்கும். ஆமென், ஆமென். பாவம் பளபளப்பா இருந்தது. பாவம் நம்மோடு கூட போராடுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், வாசிக்கலாம் 8:11 வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதும் போது, ஆவியினால் சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஏன்னா மாம்சம் இந்த ஆவிக்கு விரோதமாய் போராடும். நீங்கள் இந்த சரீரம் மேல் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். உங்கள் ஆவியிலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். உங்கள் ஆத்மாவிலே ஜெயம் பெற வேண்டும். எதிலே ஜெயம் பெற வேண்டும்? பாவத்துக்கு விரோதமாய் நமக்குள்ளே போராட்டம் இருக்கிறது. சண்டை, கசப்பு, விரோதம், பகை எல்லாருக்கும் கீழ்ப்படியாமை, எதிர்த்து நிற்கிறது. இதுக்கெல்லாம் ஸ்கூல்ல ஒரு சப்ஜெக்ட் வைக்கல. இது சப்ஜெக்டே கிடையாது. கோவப்படுறதுக்கு நீங்கள் இப்படி கோவப்பட வேண்டும், டிவி உடைக்கும் போது மெதுவாய் உடைக்க வேண்டும், இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா? கோபம் வரும்போது, ஐயோ கோபம் வரும்போது இந்த அம்மாவை பார்த்த இவரு சாதி செல்லப்பா ஒரு பிரசங்கம் பண்ணாரு, நான் அதை கேட்டேன், சிரிச்சுட்டேன். யாருக்கெல்லாம் பேய பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அதோடு முடிச்சதை, ஏன்னா நீங்க சிரிக்க பயமா இருக்கும். கோபம் வரும்போது இந்த அம்மா முகத்தை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். நான் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தேன், ஐயோ அப்படி இருக்குது முகம். இந்த முகத்தை மேரேஜ் கல்யாணம் பண்றவனுக்கு இந்த போட்டோவை எடுத்து அனுப்பணும். அவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் ஃபாதரா போயிடுறேன், இல்லைன்னா நான் சாமியாரா போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம். கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பகை இருக்குது, விரோதம் இருக்குது, கசப்பு இருக்குது. சண்டை வரும்போது 1900 எங்க அப்பா வந்துட்டு அனுப்பும் போது எத்தனை பவுன் நகை போட்டாரு, இப்ப இரும்பு துண்டை என் கழுத்துல போட்டுருக்கிற, உன்னை கொன்னே போடுவேங்குது அந்த அம்மா. நான் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போறேன், என் காலில் விழுது பாத்திரம், பொத்தட்டீர்னு வந்து விழுது. என்னடா நம்ம காலில் பாத்திரம் வந்து விழுதுன்னு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். சிஸ்டர், என்ன சிஸ்டர் ஒரே சத்தமா இருக்கு? இல்ல நாங்க விளையாடுறோங்கிறாங்க. புருஷன் மனையும் விளையாடுறாங்களா? நானும் சரி ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நானும் உங்க கூட விளையாடதான் வந்திருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். அவ்வளவு கோபம் இருக்குது, அவ்வளவு எரிச்சல் இருக்குது, அவ்வளவு பகை இருக்குது. எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான பகை, விரோதம், கசப்பு எல்லாம் இருக்குது. இப்ப இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாய் மாற வேண்டும் என்றால், ஜெயம் பெறுகிற சரீரமாய் மாற வேண்டும், ஜெயம் பெறுகிற ஆத்மாவாய் மாற வேண்டும், ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். இது எப்படி நடக்கும் என்றால், ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நீங்க விழுந்து போனது தவறல்ல. சின்ன பிள்ளைகள் அது விழும், திருப்பி எழும்பி நடக்கும், விழும். நான் அங்கே கூட பேசினேன், எல்லாம் சிரிச்சிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம விழுந்து அழுறத பார்த்து, எம்மா இனிமேல் நீ நடக்கவே வேண்டாம், தொட்டில படுத்திருக்குன்னா நானும் தொட்டில தான் படுத்திருக்கேன். விழுந்தா கீழே விழுந்துருவாங்க. உங்களை விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களை நடக்க வச்சுக்கிறாங்க அப்பா அம்மா. ஆமென். அதனால நீங்க விழுந்தாலும் நீ ஆண்டவரோடு ஒப்புரவாய், ஆண்டவரே என்னை மன்னியா,
ஏன்னா இதுல ரொம்ப கோவப்படுறேன். சரி, கோபம் இப்ப வருது 100% வரணும், ஒரு 75%. இப்ப பரவாயில்ல 75 இருக்கு, இப்ப பரவாயில்ல 60 இருக்குது, இப்ப பரவாயில்ல 30 இருக்குது, இப்ப பரவாயில்ல 10 இருக்குது, இப்ப இல்லவே இல்லை. அல்லேலூயா. என் பிரியமே, நீ எல்லோரும் உன்னிலே பழுதொன்றும் இல்லை. ஆமென். எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். எல்லாவற்றிலையும் ஜெயம் பெற வேண்டும். சிலர் ரொம்ப கோபமாய் பட மாட்டான், ரொம்ப கோபம் எல்லாம் பட மாட்டான், முறுமுறுத்துக்கிட்டே இருப்பான். கிச்சன் வீட்டுக்காரனை திட்டுறது இப்படி தோசைகள் வாங்கி அடிக்கிற, பாத்திரத்தை வாங்கி அடிக்கிற, வேணும்னு தோசையை கருக விடுது. நீ ஹோட்டல் தானே சாப்பிட, இந்த தோசை நீ இங்க சாப்பிட போற, நாங்க சாப்பிடுறோம். இப்படியே இருக்குது அவனுக்கு. அவன் மெண்டல். நிறைய பேரு ஏன் இப்படி மெண்டலா இருக்கான்னா, நான் ரொம்ப சொன்னா என் சண்டைக்கு வந்துருவாங்க. சாட்சி சொல்லும் போது மற்றவங்களை குற்றப்படுத்தி சாட்சி சொல்லுவாங்க. நம்ம சபையில அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப நல்ல ஆள். ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசி சத்துருவே பக்கத்துல இருக்குன்னு ஜெபம் பண்ணா, சத்துருவே நீ அழிந்து போவாயா. அவன் பாப்பா ரெண்டு வாரம் இந்த அம்மா சத்துருவேங்கிறாங்க. அடுத்த வாரத்துல இருந்து அது வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்துரு ஜெபம் பண்ணி விலகி போயிட்டான் சாட்சி. ஏன்னா மனசு மாறல, எண்ணம் மாறல, உணர்வு மாறல, சிந்தை மாறல, கிரியைகள் மாறல. ஆமென். யாரும் அல்ல, இவர் மட்டும் லேசா சொல்றாரு, பலமா சொல்லல. அல்லேலூயாங்கிறார். நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் ஜெயமுள்ள சரீரத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஜெயமுள்ள சரீரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்றால், பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுது முடியும்? சாகும் வரையில் வரும். கிழவனுக்கும் கோவம் வரும். எங்க ஊர்ல கிழவன்பாங்க, ஆயாக்கும் கோவம் வரும். எங்க ஊர்ல வேற மாதிரி சொல்லுவான், பாட்டின்னு சொல்லுவான். இங்க பாட்டின்னா தெரியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி. இந்த பாவம், நீங்க என்ன பாவத்தை அதிகமாய் செய்து ஆண்டவரை நேசிக்க வருகிறீர்களோ, அந்த பாவத்தினால உங்களுக்கு சத்ருவாய பிசாசு சோதனையை உண்டு பண்ணுவான். வேணும்னு நீங்க வார்டுக்குள்ள போனோன்னு நீங்க ஏற்கனவே டென்ஷன் பார்த்து கால்ல கையெழுத்து போட்டு வார்டுக்குள்ள போனா கரெக்டா குட் மார்னிங் சிஸ்டர், அந்த குட் மார்னிங் நீங்க கேட்டாலே உள்ள எரியும். குட் மார்னிங் சார். திருப்பி அங்க உள்ள போனா அடுத்த பிரச்சனை காத்திருக்கு. நீங்க லேட்டா வந்தீங்களா, நீங்க வரலன்னு சொன்னாங்க, நாங்க அவங்க ஆபீஸ் ரூமுக்கு போன் பண்ணிட்டோம், அவங்க வரலன்னு. அடப்பாவில அங்கிருந்து அடுத்த போன் வருது, நீங்க ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டு போங்க. இந்த அம்மாவுக்கு பிபி ஹையா. ஆனா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அம்மா குட் மார்னிங் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். என்னடா இது, குட் மார்னிங் சொன்னா ஸ்தோத்திரம் சொல்லு. ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டீங்களா ஸ்தோத்திரம். எனக்கு இப்ப அப்படிதான் வருது, என்னனாலும் ஸ்தோத்திரம் தான் வருது. ஏன்னு தெரியல. அங்க கிராமத்துல ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணா ஸ்தோத்திரம் பிரதர்னு, அவன் என்ன மேலையும் கீழே பாக்குறான், மெண்டலா போலுக்கு இருக்குமா போலுக்கு. நீ என்னவா நினைச்சிட்டு போ. அவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தையில இப்படி இருக்குமானே தெரியாது. ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான் போலுக்குன்னு நினைச்சிட்டு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா பப்ளிக்ல யாருக்கு தெரியும்? அல்லேலூயா ஓரளவு தெரியுது, ஸ்தோத்திரம் தெரியாது. நிறைய பேர் ஹிந்துஸ் தெரியாது, அல்லேலூயாவும் தெரியாது. இந்த நாளின் கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவியினாலே நீங்கள் ஜெயமுள்ள ஒரு சரீரம், நீங்க ஜெயம் பெற்றாலே
உங்க உங்கள் உள்ளான மனுஷன், உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் மகிமை அடைகிறான், பிரகாசம் அடைகிறான், அருமையான அவன் உருவாக்கப்படுகிறான். இன்னர் மேன். இப்ப நீங்க பாக்குறது அவுட்டர் மேன். இப்ப நீங்க இந்த கண்ணு இந்த வாயு இந்த சரீரம் எல்லாம் வெளியான மனுஷன். ஆனா உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். நீங்க அருமையானவர்களே, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற இடத்துல நின்றால் அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சி அடைய. விழுந்துட்டா பரவாயில்ல, நான் ஒரு பாவம் செய்துட்டேன், விழுந்துட்டேன், இனிமேல் இதுல இருந்து ஜெயமே பெற முடியாது என்ற இடத்திற்கு பிசாசு கொண்டு வந்து விடுவான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் பின்மாற்றத்தில் அவங்க போறாங்கன்னா, இனிமேல் நம்ம இதுல ஜெயம் பெற முடியாது, இப்படி நாம் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவது? பிசாசு பேசுறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஜெயம் பெறுகிற இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். நீங்கள் விளையாட்டிலே ஜெயம் பெற்ற யாரும் எடுத்தவன 6 அடிக்கல, 4 அடிக்கல, 1 அடிக்கல. டெண்டுல்கர் விளையாட விடக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. 2 முறை அவன் தோத்து போயிட்டானா. விளையாடும் போது சொல்றாங்க 2 முறை அவன் தோத்து போயிட்டான். ஆனா அவன் விடல, பயிற்சியை விடல. அவனை போல அடிக்கிறவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு எம்பியா இருக்கிறான் பாராளுமன்றத்தில். எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, தோல்வி உங்களை ஜெயத்துக்கு நேராய் நடத்துகிற சக்தி என்பதை மறந்து விடாதிருங்கள். தோத்துட்டோம், ஒண்ணு சொல்லுங்க, ஜெயம் பெறுவேன், ஜெயம் பெறுவேன். இந்த தோல்வி என்னை ஜெயத்துக்கு நேராய் கொண்டு வரும். இந்த நான் வெட்கத்தில் இருக்கிறேன், அவமானத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன். அருமையான என்னை எல்லாரும் அற்பமாய் நினைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களின் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவேன். உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிற அற்புதம் பெரியதாயிருக்கும். இன்று காண்கிற இந்த மாதத்திலே இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டாய். இரண்டாவது, இந்த மகிமையான சரீரத்திலே இணைக்கப்படுகிறவன் யார் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆமென். நீங்கள் 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல ஒரு போராட்டம். ஆகவே பாவத்துக்கு விரோதமாய் போராடி நீங்கள் ஜெயம் பெற வேண்டும். அதற்குதான் கர்த்தர் 2000 வருஷமாய் சபையை திறந்து வைத்திருக்கிறார். அதற்குதான் கர்த்தர் இந்த பூமியிலே ஊழியக்காரனை அனுப்புகிறார். கர்த்தர் அதற்காக தான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். கர்த்தர் அதற்காக தான் அப்போஸ்தலனை அனுப்புகிறார். கர்த்தர் அதற்காக தான் சபை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபையிலே அருமையான நீங்கள் இணைக்கப்படுகிற இந்த சரீரம், ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்றால், பாவத்தை ஜெயித்த சரீரம். ஆகவே இந்த சரீரத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு விசுவாசி எப்படி இருப்பான் என்றால், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான் என்றால், பாவத்தை ஜெயிக்கிறவனாய் இருப்பான். ஆமென். இரண்டாவது, இந்த சரீரம் மகிமையான ஒரு சரீரம். நீ நிறைய கிறிஸ்தவங்க நரகத்துக்கு போறாங்க, நிறைய கிறிஸ்தவ நரகத்துக்கு போறாங்க. ஜெயம் பெற்றவன் தான் இந்த மகிமையான சரீரத்திலே இணைக்கப்பட முடியும். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்திலே கட்டப்படுகிற மனிதன். வசனத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். பக்தி ரொம்ப முக்கியம். பக்தி அருமையான வசனத்தை சார்ந்த பக்தியாயிருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம நாட்டுல பக்தியை மாறி, நம்ம நாடு பக்தி மாறி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது, எங்கேயும் கிடையாது. நம்ம நாட்டு ஜனங்க ரொம்ப பக்தியானவங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்பாங்க.
என்ன சொன்னாலும் கேட்பாங்க. தலைகீழ தான் நாளைக்கு சபைக்கு வரணும்னா தலைகீழே வந்துட்டு இருப்பான், கை வச்சு நடந்து வந்துட்டு சாமி சொல்லி. தலைய உடைக்கணும் தேங்காய் வச்சுன்னா மொட்டை அடியா 18 வயசு பொண்ணு நல்ல முடி கிடியது இப்படி இப்படி பார்த்தது கண்ணாடியில, இப்ப அது மொட்டை அடிச்சு வந்துருக்கு. ஏன்னா சாமி சொல்லி வசனத்துல கட்டப்படணையா, வசனத்தை சார்ந்து இருக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும், மைண்ட்ல போகணும், சிந்தையில போகணும், எண்ணத்துல போகணும், பேச்சுல போகணும். ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்துச்சா சொல்லு, ஆண்டவரே ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்னீரே, நான் ஆபத்துல இருக்கிறேன்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். வசனத்தை பரலோகம் கேட்கும், வசனத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும். ஏனென்றால் வசனம் கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். இந்த வேத வசனத்தை நம் கரத்திலே கொடுத்திருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நீங்க வசனத்தை ரொம்ப உள்ள கொண்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுக்கக்கூடாது. ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல பைபிள், ஒரு ஆண்டுடைய பிள்ளை ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு பென்னு, ஒரு பாட்டு புத்தகம், ஒரு அழகான பேக் வைக்க வேண்டும். இதை நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல தெரிஞ்சு வாசி. ஆமென். ஒண்ணும் புரியாது, ஒண்ணுமே புரியாது. நான் எப்படி இந்த பைபிளை ஏறக்குறைய 100 தடவை படிச்சிருப்பேன். குறைஞ்சி சொல்றேன், ரொம்ப குறைச்சு சொல்றேன். 100 தடவை படிச்சேன். நான் படிக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே விளங்காது. நான் கேட்பேன், ஒண்ணுமே விளங்காத ஒரு புக்கையா நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவாரு, நீ விளங்காட்டாலும் படிச்சுக்கிட்டே இருக்க, விளங்காட்டாலும் படிச்சுட்டே இருப்பார். ஆனா இப்ப எல்லாம் விளங்குது. அவன் இந்த பைபிள் ரொம்ப விளங்குது. இதுதான் என்னுடைய என் சுவாசமே, இதுதான் என் ஜீவனே, இதுதான். 47 வருஷம் ஊழியம் செய்யறேன்னா இந்த பைபிள்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பேசின செய்தியை ஒரு நாள் நான் பேசினதே இல்லை. ஆமென், ஆமென். இந்த பிரதர் இருக்கிறார், ஒரு 1500 மெசேஜுக்கு மேல கிடக்குது நெட்ல. ஒவ்வொரு மெசேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமென். அப்படியே ஒரு வசனம் பேசினாலும் அது வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஏன்னா உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி ஒரு செய்தி எனக்கு வந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. அவருடைய சரீரம் அருமையான இப்படிப்பட்டதா இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட சரீரம் தான் இந்த சாயலை அணிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும் போது, ஆண்டவர் என்னோடு கூட பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு செய்தியை நான் எங்கேயும் கேட்டதில்லை. ஆவியானவர் பேசுறார், நான் பேசுறேன். ஆமென். அடுத்தபடியாக வசனத்திலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். வேற எதுலயும் நீங்க கட்டப்படாதீங்க. அந்த நாட்களில் நம்ம என்னென்னலாமோ கும்பிட்டோம், என்னெல்லாமோ செய்தோம். வாழை எடுத்து வீட்டுக்கு முன்னாடி சொருகி வச்சுக்கிறாங்க, இன்னொரு வீட்டுல வசனத்தை தொங்க போடும். வாதேவன் கூடாரத்தை அணுகார். ஆமென். வீட்டுக்கு முன்னாடி என்னெல்லாமோ பூசணிக்காய் தொங்குது, சிரட்டை தொங்குது, வாழை தொங்குது, இது தொங்குது, எல்லாம் தொங்குது. பேய் உள்ள வந்து போறதுக்கு அதுக்கு அடையாளம், இது நம்ம வீடு, நம்ம போலாம் வரலாம். வசனம் போட்டா அது நினைக்குது இது நம்ம வீடு இல்ல, நம்ம இங்க போக முடியாது, இவங்க இயேசுவின் நாமத்துல விரட்டி விட்டுருவாங்க நம்மள. எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. சோத்திரம். சிரட்டை கிரட்டை அதுக்கு இது எல்லாம் தூர போடும். நாமே பூசணிக்காய் மஞ்சள் இஞ்ச தடை வச்சிருக்கு. அப்படி 2 பூசணிக்காய் எங்களுக்கு கொண்டு வாங்க, மேல உள்ளதை வெட்டி நாங்க ஞாயிற்றுக்கிழமை சாம்பாருக்கு போட்டுறோம். மீச வேற ஒண்ணு வச்சு அதுக்கு அடையாளத்தை காட்டுறாங்க. இங்க வா உள்ள, அது ஜம்முன்னு, அது கஷ்டமே கிடையாம உள்ள வரும். மீச வச்சிருக்கிற ஆள் நம்ம தான் உள்ள போ. மீச ஏதாவது வச்சுக்கிறீங்களா? வீட்டுல அடையாளம் ஏதாவது வச்சுக்கிறீங்களா?
ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் வருவதில்லை. ஆமென். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுல சங்கார தூதன் வருவதில்லை. இந்த மரக்காணத்திலிருந்து ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்றார். ஒருவர் போன மாசத்துக்கு முந்தின மாசம் வந்திருந்தார். ஊழியர் கூட்டத்துல செய்தி கொடுக்க வந்தார். அது மரக்காணத்துல ஊழியம் செய்றார். அவரை பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்க கொடை நடந்தது. அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு கூட ஆத்மா வந்தாங்கன்னு கேட்டேன். இவர் ஊருக்குள்ள போகும்போது அந்த சாமி சொல்லுதான், ஏசு சாமி இந்த ஊருக்கு வருத வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அங்க கொஞ்சம் ஆண்டவரை நம்புறவங்க இருக்கிறாங்க. ஐயா நீங்க வரக்கூடாதுன்னு சாமி சொல்லுது, நீ இன்னைக்கு வர வேண்டாம்னு கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க. சரி நான் வரல. கொஞ்சம் பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த சாமியும் நம்ம ஊர்ல இருக்கட்டும், ஏசு சாமியும் நம்ம இந்த ஊர்ல இருக்கட்டும், ரெண்டு சாமி இருந்தா நமக்கு நல்லது தானே. இன்னும் ஒரு குரூப் சொல்லி இருக்கு, உண்மையில நடந்தது. இன்னொரு குரூப் சொல்லி இருக்கிறது, இந்த சாமி ஏசு சாமியை கண்டு பயப்படுது. அவங்களுக்கு பைபிள்லாம் தெரியாது, சாமி சாமி தான் தெரியும். அப்ப இது சாமி இல்ல, அவர் அங்க வர சொல்லுங்க. அவரு பார்த்தார், நம்மள அடிச்சு கொண்டு போடுவோன்னு அவரு போயிட்டார் வண்டியில. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அங்க என்னன்னா, இயேசு சாமி தான் பெருசாமி, அந்த சாமி நான் பெரிய சாமின்னு ஏற்றுக்கொண்டாங்க மரக்காணத்துல. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் காலவேளையிலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். வசனத்திற்கு வல்லமை இருக்குதையா? தீர்க்க தரிசனம் கூட கொஞ்சம் விலகி போலாம், மாறி போலாம். வசனம் ஒரு காலம் மாறாது. வானமும் பூமியும் மாறி போனாலும் கர்த்தருடைய வசனம் மாறாது. சங்கீதம் 119, 25, 119, 107, 119, 154 வாசிக்கலாம். டப்புன்னு எடுத்து வாசிச்சுங்க, நான் முடிச்சிடறேன். உமது வசனத்தின்படி நம்ம சில நேரம் சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது சோர்ந்து போய் வருவோம். அதுபோல இங்க வந்துட்டு போன பிறகு நமக்குள்ளே ஜீவன் உண்டா. இங்க வந்துட்டு நம்ம போறோம் பாருங்க, ஏதோ ஒரு பலன், ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு வல்லமை நம்ம நிரப்புகிறதை உணர முடியும். அதான் வசனம். ஆமென். மூன்றாவது, யார் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்படுவார்கள், யார் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை சுதந்தரிப்பார்கள், யார் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே பங்கடைவார்கள் என்றால், முதலாவது பார்த்தோம், பாவத்திலே ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். மூன்றாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளுக்குள்ளாய் தங்களை ஒப்புக் கொடுத்தவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அடுத்த கீழே வாசிக்கலாம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் பாடுகளுக்குள்ளே, அந்த வசனம் இல்ல, பாடுகளுக்குள்ளே நடந்து போனார்கள். எதற்காய் நடந்து போனார்கள் என்றால், மேன்மையான உயிர்த்தெழுதலிலே பங்கடையும்படி. இது இடுக்கம் நெருக்கமான வாசல். இதில் பிரவேசிப்பவர்கள் யார்தான்? சிலர் தான். நிறைய சில கஷ்டங்களுக்கு நமக்கு ஆன்சரே கிடைக்காது. சில பாடுகளுக்கு நமக்கு ஆன்சரே கிடைக்காது. ஜெபம் பண்ணிருப்போம்,
ஆனா சூழ்நிலைகள் மாறாயிருக்கும். நல்ல ஆவியில ஜெபம் பண்ணிருப்போம், ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, நாம் யோசிக்கிறது மாதிரி நடக்காது, நாம் சிந்திக்கிறது மாதிரி நடக்காது, எல்லாம் மாறாது. ஆனா நீ சோர்ந்து போக கூடாது. நீ அருமையான கர்த்தரை ஆராதிக்க வரணும். ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், சபையை விட்டு போன 1-2 பேரை பார்த்தேன், கருப்பு உருவம், அப்படியே கருப்பான ஒரு மேகம் அவர்களை மூடி இருக்கிறார். அவர்கள் ரட்சிப்பை இழந்து போனார்கள், அபிஷேகத்தை இழந்து போனார்கள், கிருபை இழந்து போனார்கள், அருமையான தேவ தயவை இழந்து போனார்கள். ஆனா ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஒரே ஒரு இடம்தான் பாதாளத்தை ஜெயிக்கிற இடம். அருமையான இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதே இல்லை. சர்ச்சுக்கு வந்துருங்க. நீங்க சர்ச்சு காரியங்கள்ல நீங்க கவனம் செலுத்தலைன்னா கடன் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. முக்கியமான சில புரோகிராம் இருக்குது, ஆனா காலையிலே ஆராதனை வச்சிருக்கிறோம், சாயங்காலம் ஆராதனை வச்சிருக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 3வது இடம், பாடுகளிலும் நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் நடந்து போகிற கர்த்தருடைய பிள்ளையே, அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, அவைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள். அவைகளிலே ஒருவர் முன்னோடி கூட வருகிறார், அவர் உங்களை கடத்தி கொண்டு வருவார். வனாந்திரத்திலே நடத்துகிற தேவன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கினிக்குள்ளே நம்மை பாதுகாக்கிற தேவன், சிங்கல் கதியிலே நம்மை பாதுகாக்கிற தேவன். நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் எழும்புவீர்கள். ஒரு கரம் மூழ்கி போய்கொண்டே இருக்கிறார். சமுத்திரத்திலே நான் கடல்லையும் குளிப்பேன், கடல்ல எல்லாம் அலை ஆழத்துல எல்லாம் போயிட்டு வருவேன். அந்த நீங்க ஒரு டைம் கொஞ்சம் மிஸ் பண்ணா போதும், அந்த நீச்சல் வரும்போது அலை வரும்போது என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அந்த அலைய நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அந்த அலை உள்ளே அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். அலை வந்து அவன் அப்படியே அமுக்கு. ஒரு கரம், கரந்தான் காயப்பட்ட இயேசுவின் கரம், அவனை தூக்கி விடுகிற கரம், சமுத்திரத்திலே நடக்க வைக்கிற கரம். இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் அருமையான இனி வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. கடந்து வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க மகளே, கடந்து வந்துருவீங்க, கவலைப்படாதே மகனே, கடந்து வந்துருவ. இந்த நிந்த, இந்த அவமானம், இந்த நெருக்கம், இந்த போராட்டம், இந்த சிலுவை, அருமையான நீ கடந்து வந்துருவ. மகிமையை பார்ப்ப, மகிமையிலே தரிசிப்ப, மகிமையின் சரீரத்தை அணிந்து கொள்வ, மகிமையின் சரீரத்தை சுதந்திரித்துக் கொள்வ, மகிமையின் சரீரம் உனக்கு கொடுக்கப்படும். அந்த நாள், அந்த நாள் அருமையான மகிழ்ச்சியான நாள், அந்த நாள் மேன்மையான நாள், அந்த நாள் பூரிப்பு நிறைந்த நாள். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். சபை ஊழியத்தையும் கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டாய். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எலெக்ஷனுக்காய் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தலைவர்களை கர்த்தர் இந்த பட்டணத்திலே எழுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. சிறுபான்மை ஜனங்களை நேசிக்கிற தலைவர்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த பட்டணத்திலே எழுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.